வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மோதகத்தை நீங்க குக் பண்ணவே தேவையில்லை. 5 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஒரு கப் முந்திரி பருப்பை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பல்ஸ் மூடுல அரைச்சு இது போல ஃபைன் பவுடரா எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு எடுத்து அதே கப்ல அரை கப் அளவுக்கு சர்க்கரை நல்லா ஃபைனா அரைச்சு இதுல மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கை போட்டு கலந்து விட்டுருங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். 2 டேபிள் ஸ்பூன் சூடான பால்ல குங்குமப்பூ போட்டு நல்லா கலந்து வச்சிருக்கேன். அதை இதுல ஊத்தி கலந்து விட்டுருவோம். இது முற்றிலும் ஆப்ஷனல். நீங்க சூடான பாலை மட்டும் கலந்து விட்டா போதும். 2 டேபிள் ஸ்பூன் வெதுவெதுப்பான பாலே இதுக்கு போதுமானது. நல்லா கை போட்டு பிசையும் போது நம்ம கை சூட்டுக்கு இது நல்லா இலகி கொடுக்கும். முந்திரி மாவு இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப சின்ன மோதக அச்சு எடுத்திருக்கேன். அதுல இது போல நல்ல சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு உருட்டி அதுல வச்சு நல்லா பிரஸ் பண்ணிடுங்க. மோதக அச்சு சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும், வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது போல நல்லா விரல் போட்டு அமிழ்த்திட்டு நடுவுல ஒரு குழி போட்டுருங்க. உங்க வீட்டுல என்ன நட்ஸ் இருக்கோ அதை நல்லா பொடியா கட் பண்ணி இதுக்குள்ள வச்சு மேல ஃபில்லிங் வச்சு அமிழ்த்தி விட்டுருங்க. நல்லா அழுத்தி விட்டு அந்த அச்சுல இருந்து எடுத்தீங்க அப்படின்னா மோதகம் ரெடி ஆயிடும். இது போல விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க டிஃப்ரெண்டா மோதகம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துல பண்ணக்கூடிய மோதகம் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்க போட்டுட்டு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வேற என்ன மாதிரி எல்லாம் ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே.